வணக்கம். இந்தியா எனும் சொர்க்க பூமியில் புதிய கதவுகள் திறக்கப்படுகின்றன. நேற்று கரப்பான் ஜனதா கட்சி என்று வேடிக்கையாக வெறுப்பின் விளிம்பில் இருந்த ஒரு இந்திய தாயினுடைய புதல்வன் உருவாக்கிய ஒரு கட்சி இந்திய அளவில் இளைஞர்களை ஈர்த்து ஜந்தர் மந்தரில் மிக பெரும் ஒரு ஜனத்திரளை கூட்டி இந்தியாவில் இருக்கிற யுவா இளைஞர்களினுடைய சக்தியை பறைசாற்றி இருக்கிறது. கல்வித்துறையில் இருக்கிற சீர்கேடுகள், மருத்துவ நுழைவுத் தேர்வில் நடந்த சீர்கேடுகள், தொடர்ச்சியாக அந்த தேர்விலிருந்து வெளியாகும் வினாத்தாள்கள், இப்பொழுது சிபிஎஸ்சி கல்வித்துறையில் இருக்கிற முறைகேடுகள், இந்தியா முழுவதும் இருக்கிற கல்வித்துறையில் ஏற்படுகிற சீர்கேடுகள், பல வழிகளில் இந்திய மாணவர்கள் தங்களுடைய கல்வித்துறையில் நீட் என்ற அந்த தேர்வு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. முதல் பலியை டாக்டர் அனிதா என்கிற தந்தை அந்த நீட் தேர்வு பலி கொண்டது. உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டிய அந்த சிறு பிள்ளை அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று மரணத்தை தழுவியது. அந்த குழந்தையினுடைய மரணம் இன்று இந்தியா முழுவதும் இருக்கிற என் சகோதரிகள், என்னுடைய குழந்தைகளினுடைய உயிரை பறித்து கொண்டிருக்கிறது. அதை தழுவி இந்திய கல்வித்துறை அமைச்சரினுடைய ராஜினாமாவை கோரி இந்த மாணவர்கள், இந்த இந்தியாவினுடைய இளம் சக்தி களத்தில் இறங்கி நிற்கிறது. அது களத்தை எதிர்கொள்கிற விதம் இளம் கன்று பயமறியாது என்பது மட்டுமல்ல, தரவுகளின் அடிப்படையிலும் இந்தியாவில் இருக்கிற இந்தியாவுக்கு தீங்கு செய்கிற உலகங்களுக்கு எதிராக சிங்கங்களைப் போன்று நின்று கர்ஜிக்கிற அவர்கள் மிக பெரும் ஜாம்பவான்களாகிறார்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பை இந்திய மக்களுக்காக, இந்திய மக்கள் ஒவ்வொருவருடைய உரிமைக்காக உருவாக்கிய பீமாராவ் அண்ணல் அம்பேத்கரனுடைய சட்ட புத்தகத்தை கையேந்தி அவருக்கு எதிராக சட்டத்தின் அடிப்படையிலும், இந்திய நீதித்துறை அடிப்படையிலும், ஊடகங்களின் அடிப்படையிலும், இங்கே இருக்கிற இராணுவ காவல்துறை அமைப்புகள் அடிப்படையிலும் தீங்கு விளைவிக்கப்படலாம் என்று இருந்தும் வெளிநாட்டிலிருந்து இந்திய தேசத்தினுடைய நன்மைக்காக இந்திய விமான நிலையத்தில் இறங்குகிற அவனுடைய கண்களில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பும் ஏக்கமும், போராட வேண்டும் என்கிற குணமும், என்னை நீங்கள் பயமுறுத்தி விடலாம், என் தாயை பயமுறுத்தி விடலாம், என் தங்கையை பயமுறுத்தி விடலாம், ஆனால் நாங்கள் பயத்தின் அடிப்படையிலே செயல்பட மாட்டோம் என்று வீறிட்டு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்திய போராட்டக் களமான ஜந்தர் மந்தரிலே மிக பெரும் ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அதனுடைய தாக்கத்தையும் விரைவி காட்டியிருக்கிறார்கள். இந்திய சமூகத்தினுடைய மக்களை நான் குறைத்து மதிப்பிட்டிருந்தேன். தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய புரிதல்கள் கூடுதலாகவும், என் இந்திய சகோதரர்களுடைய புரிதல்கள் குறைவாக இருக்கும் என்று நினைத்தேன். அவர்கள் தாங்கி பிடித்திருக்கிற பீமாராவ் அம்பேத்கர், பகத்சிங், இன்னும் பல இந்தியாவினுடைய கட்டமைப்பை மேம்படுத்திய, இந்தியாவுக்காக உயிரை துச்சமென மதித்து தூக்கில் தொங்கிய பகத்சிங்கை தாங்கி பிடித்திருக்கிறார். 80 ஆண்டுகள் தாண்டி தன்னலம் இல்லாத ஒரு தலைவனுடைய படத்தை பிடித்து கொண்டு வருகிறார்கள். எந்த ஒரு பணத்தையும் எடுத்துக்கொண்டு போகாத பீமாராவ் அம்பேத்கர், இந்த நாட்டிற்காக மனமு வந்து தூக்கிலே தொங்கிய பகத்சிங், இப்படி இன்ன பிற தலைவர்கள், கட்டமைப்பை மேம்படுத்திய நேரு, அத்தனை தலைவர்களையும் கையிலேந்து நிற்கிற இந்த சிறு பிள்ளைகள், இந்த நாடு உருவாகி இங்கே பிறந்து கால் பகுதியில் மட்டுமே வாழ்ந்த அந்த குழந்தைகள் அறிகிற இந்த நாட்டினுடைய வரலாறு, இந்த நாட்டினுடைய தொன்மை,
இந்த நாடு உலகுக்கு பறைசாற்றி சித்தாந்தங்களை தாங்கி நிற்கிற இவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்களை பயத்தின் அடிப்படையிலே ஒடுக்க முடியாது என்கிற போது ஏற்படுகிற நம்பிக்கை, த ஹோப், என் நாடு வெற்றி பெறும். என் நாடு இந்த உலக அரங்கிலே ஒரு ஒளி சூரியனாக எல்லோருக்கும் வழிகாட்டுகிற ஒரு இடத்திற்கு என் நாடு நகரும். என் நாட்டிலே மிகப்பெரிய மனித சக்தி, மிகப்பெரிய அறிவு சக்தி, மிகப்பெரிய நாட்டினுடைய வளர்வை கொண்ட சக்தி கொண்ட இந்த நாடு உலகுக்கு ஒரு நாள் வழிகாட்டியாக மாறும். இந்த நம்பிக்கையை விதைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக எந்த ஒரு பணபலமும் இல்லாமல் எந்த ஒரு சாமானிய ஒருவனை சட்டமன்றத்திற்கு அனுப்பும் சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற மக்களை கொண்டிருக்கிறது இந்த நாடு என்று தமிழகம் இந்த சமீபத்திய தேர்தல் வெற்றியும் ஒரு ஊக்கு சக்தியாக இருந்திருக்கிறது. இந்த மக்கள், இந்த மாணவர்கள், இந்த நாட்டினுடைய இளைய சக்தி புதிய பரிணாமம் பெற வேண்டும். இந்தியா முழுவதும் கட்டமைப்பை மேம்படுத்தி புல்லுருவிகளை உள்ளே அனுமதிக்காமல் நல்ல தீப்பொறி கொண்ட எண்ணங்களையும் இந்த அமைப்பையும் கேள்வி கேட்கிற அறிவு பெற்றிருக்கிற இத்தனை யுவ சக்திகளை ஒருங்கிணைத்து இந்தியா முழுவதும் ஒரு பெரும் சக்தியாக உருப்பெற வேண்டும். இது ஒரு வருடத்திற்கு முன்பே நான் உரைத்த வார்த்தைகள் தான். அடுத்த பிரதமர் ஒரு புதியதொரு சக்தியிலிருந்து உருவாவார். இருக்கிற சக்திகள், ஆள்கிற சக்தியும் அல்லது ஆண்ட சக்திகளும் அரங்கிலிருந்து வெளியேறுகிற தருணம் வரும். அப்பொழுது பலம் பொருந்திய, அறிவு பொருந்திய, துணிச்சல் பொருந்திய ஒரு பகத்சிங்கை போன்ற ஒரு மாபெரும் வீரன் இந்தியாவினுடைய பாரத பிரதமராக வருகிற காலம் என் கண்முன்னே தெரிகிறது. ஒரு வருடம் முன்னே நான் உரைத்த வார்த்தைகள் இன்று நிஜமாக பார்வையில் இருக்கிறது. பயம் கொள்ளாத சிங்கங்கள் களத்திலே இறங்கியிருக்கின்றன. எந்த அமைப்புகளாக இருக்கலாம், இந்திய நீதித்துறைகளாக இருக்கலாம், இந்திய ஊடகத்துறைகளாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கிற காவல்துறைகளாக இருக்கலாம், அவை அவனை கொல்லலாம். அந்த ஒரு சிங்கம் கொல்லப்பட்டாலும் 1000 சிங்கங்கள் களத்தில் இறங்குகிற தகுதியோடு, அறிவோடு, முடிவெடுக்கிற திறன்களோடு இருக்கிற சிங்கங்களை காண்கிற பொழுது எனக்கு ஏற்படுகிற உவகை, ஏற்படுகிற உள்ளார்ந்த சந்தோஷம், சொல்லிலோனா கண்ணீரை உருவாக்குகிற என் நாடு வெற்றி பெறும். என் நாடு உலக அரங்கிலே எல்லோருக்கும் வழிகாட்டுகிற இடத்திற்கு போகும் என்கிற சக்தியை கொண்டிருக்கிற என் நாடு வெற்றி பெறும். வெற்றி பெற்றே தீரும். யாராலும் பணத்தின் ஆசை கொண்டு என் நாட்டை காட்டிக் கொடுக்கவோ பிறருக்கு விற்கவோ முடிகிற சூழல் வருங்காலத்தில் இருக்காது. என் இளைய தலைமுறை விழித்து கொண்டது. தனக்கான வேலை, தனக்கான கல்வி, தனக்கான உறுதியான உரிமைகள், தன்னுடைய இருப்பிட உரிமைகள், தன்னுடைய வாழ்வாதார உரிமைகள், என் சக நண்பனுடைய சக மனிதனுடைய உரிமைகளை காப்பதற்காக களத்திலே வருகிறது. அவர்களை நீங்கள் தாக்கினால் அது இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிக்கல்களுக்கு உருவாக்கும், வழிவகுக்கும். அதை நோக்கித்தான் இந்தியா நகரத் துவங்கி இருக்கிறது. நேற்று வெறும் ட்ரைலர், இது முழு படமும் இந்தியா முழுவதும் காட்டப்படும். இது இந்திய ஊடகங்களுக்கு காட்டப்படும், இந்தியாவில் இருக்கிற அமைப்புகளுக்கு காட்டப்படும். இந்தியாவில் இருக்கிற சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய மறுக்கப்படுகிற உரிமைகளுக்கு எதிரான போர். இந்த போர் அனைவரையும் தன்னெழுச்சியாக எந்தவித ஒருங்கிணைப்பும் இல்லாமல், கட்டமைப்பும் இல்லாமல் திரள வைக்கும். இந்தியா முழுவதும் திரள வைக்கும். திரிபுராவிலிருந்து ஒரு இளம் யுவதி ஜந்தர் மந்தரில் நின்று எனக்கு ஒரு வழி பிறந்திருக்கிறது, எனக்கு ஒரு ஒளி தெரிகிறது என்கிறது. திரிபுரா என்கிற அந்த மாநிலம் எவ்வளோ முன்னேற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த மாநிலம் இந்தியாவிலிருந்து பாரதூரத்தில் இருக்கிறது. அந்த மாநிலத்தை எப்பொழுதோ மீட்டிருக்க வேண்டும். அந்த வளங்களும் அந்த மக்களும் நம்மோடு இணைந்து உலக அரங்கிலே ஒளிவீட்டு பறைசாற்றி இருக்க வேண்டும். அங்கே இருக்கிற திறமைகள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்க வேண்டும். இன்று வரை அது நடைபெறவில்லை. என்னுடைய வடகிழக்கு மாநிலங்கள் பின்தங்கி இருக்கின்றன, என்னுடைய ஹிந்தி மாநிலங்கள் பின்தங்கி இருக்கின்றன, என்னுடைய காஷ்மீரம் இன்றும் இந்த உலகிற்கு
தர வேண்டிய எல்லாவற்றையும் தராமல் முடங்கி கிடக்கிறது. அத்துணை மாநிலங்களும் தன்னுடைய வளங்களை தன்னகத்தை வைத்து கொண்டு இந்த உலகிற்கு தர வேண்டியது, இந்த நாட்டிற்கு தர வேண்டியது, இந்த உலக அரங்கில் உருவாக்க வேண்டிய சித்தாந்த மாற்றங்கள், அறிவியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், சிந்தனை மாற்றங்கள், முன்னடை போட வேண்டிய சிந்தனைகள் கொண்ட என் இளம் தலைமுறை, என் இளத்தலைமுறையில் இருக்கிற பெண்கள், புதிய சிந்தனை கொண்ட என் பெண்கள் தர வேண்டிய அறிவுசார் சிந்தனைகள் முடங்கி கிடக்கின்றன. இவை பொது அரங்கில் வருகிற பொழுது என் நாடு இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு சக்தியாக வரும் காலத்தில் உருவாகும் என்ற நம்பிக்கையை நேற்று ஜந்தர் மந்தரில் நான் பார்க்கிறேன். நான் மிக முன்கூட்டியே சில விஷயங்களை சொல்வதாக தோன்றலாம். நாளை என் நாடு இந்த உலக அரங்கில் ஏற்படுத்தப் போகிற மாற்றங்களும் தாக்கங்களும் இந்த உலகம் கண்டிராதது, எதிர்பார்க்காதது. இது நடந்தே தீரும். என் இளம் சமூகம் அறிவுசார் சிந்தனையிலும் உறுதி சார்ந்த சிந்தனையிலும் இருக்கிற என் இந்திய சமூகம் சாதிக்கப் போகிறது. இந்த சாதனையை இங்கே இருக்கிற உலக அரங்கில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கிற, அமெரிக்காவின் எந்த மூலையிலும், ஜப்பானில் இருக்கிற எந்த மூலையிலும் இருக்கிற, அண்டார்டிகாவில் வாழ்கிற ஒரு ஆராய்ச்சியாளன் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை இந்த உலகிற்கும் என் இந்திய சமூகம், என் இந்திய இளைய தலைமுறை தருகிற நம்பிக்கையோடு இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.